அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு அட்ராக்டர் பர்சன் யாருன்னா மிதுன ராசிக்காரர் தான். யாரெல்லாம் மீடியால இருக்கீங்களோ, யாரெல்லாம் டிவில இருக்கீங்களோ, யாரெல்லாம் டாக்குமெண்ட் என்ட்ரி பண்ற இடத்துல இருக்கீங்களோ, யாரெல்லாம் பதிவுத்துறையில இருக்கீங்களோ, யாரெல்லாம் அரசியல் அரசாங்க உத்தியோகத்தை சார்ந்து இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஹச்ஆர்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் நடிப்பு நாடகத்துறையில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் நடனம் நாட்டியம் பேச்சு கலை இந்த மாதிரியான விஷயத்த சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிகச்சிறந்த வருமானம் வருவதற்கான யோகம் கூடி வருது. உங்ககிட்ட இருந்த சூரியன் கொஞ்சம் அப்படியே நகர்ந்து கடகத்துல போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் நகர்ந்து அப்படியே அவருடைய சொந்த வீட்டில் சொந்த சாரத்தில் போய் அமர போகிறார். தலைவலி, டென்ஷனு, கடுப்பு அப்படிலாம் இருந்துட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் ஒரு நிம்மதி பெருமூச்சு. உங்க நோய்க்கான மிகச்சிறந்த வைத்தியர் கிடைக்க போறார். வைத்தியருக்கான மாத்திரைகள் கிடைக்க போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு நோயே இல்ல, இவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயங்கள்லாம் மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு டைம் பீரியட் கூடி வருது. யாரெல்லாம் மிதுன ராசிக்காரங்க சர்க்கரை நோயால் அவதிப்பட்டீர்களோ, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் பாரம்பரிய சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்கு அமைய போகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்குரிய சூரியன் அப்படின்னு பார்த்தா 3ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்க போறார். 2இல் சூரியன் அப்படின்றது உங்களுடைய 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் சஞ்சரித்தல் அப்படின்றது உங்களுடைய முயற்சியால் உங்களுக்கு பணம் கிடைக்க போகிறது. புரியுதா? நான் எஃபெக்ட் போடுறேன், எனக்கு எந்த இதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் உங்களுடைய முயற்சியின் மூலமாக பணம் ஈட்டுவதற்காக, பொருளாதாரம் ஈட்டுவதற்கான காலம் கூடி வருது. யாரெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தீங்களோ அவங்க எல்லாம் சேருவதற்காக காலம் இந்த ஆகஸ்ட் மாசம் கண்டிப்பாக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஜூலை எண்ட்லயே ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படின்றது ஒரு சிறப்பான வாழ்க்கையா போயிட்டே இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசம் அப்படின்றது இன்னுமே கொஞ்சம் இணக்கம், புருஷ முன்னாடிகளுக்குள்ள ஒரு இணக்கம் வருவதற்கான நேரம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. யாரெல்லாம் வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்களோ, செல்போன் வாங்கணும்னு நினைச்சீங்களோ, யாரெல்லாம் 2 வீலர் வாங்கணும்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கு எல்லாம் வாங்குவதற்கான யோகம் இந்த ஆகஸ்ட் மாசம் கூடி வரும். இல்ல வாங்குவதற்கான ஒரு பிளானிங் போடுவீங்களா, இந்த வண்டி வாங்கலாம், இந்த வண்டி வாங்கலாம், இந்த கலர் வாங்கலாம், இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றதுக்காக கரெக்டான ஒரு வண்டியை செலக்ட் பண்றதுக்கான நேரம் இந்த ஆகஸ்ட் மாசம் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய் பேசுறதுல கவனமா இருக்கணும். யாரை பத்தியும் யாருக்கிட்டையும் நீங்க சும்மா சொன்னா கூட அது பிரச்சனையாயிடும். ஏற்கனவே மிதுன ராசிக்காரனுக்கு வாயில தான் வம்பு. 10க்கு குரு வேற போய் 12ல மறைஞ்சிட்டாரு. கொஞ்சம் விரயங்கள், எதிர்பார்க்கக்கூடிய விரயங்களை தாண்டி அதிகமான விரயங்கள் நடப்பதற்கான காலகட்டமாகத்தான் இப்போ இருக்கு. யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் எதுவும் பேச வேணாம், யாரை பத்தியும் எதுவும் விசாரிச்சுக்க வேண்டாம். சோ நண்பர்களால் கொஞ்சம் அப்படி சின்ன சின்ன மனக்கசப்பு வருவதற்கான காலமா இப்போ இருக்கு. அது தாண்டி உங்க வீட்டுல பைப் லீக் ஆகுது, குழாய் ரிப்பேர் பண்றது, கிச்சன்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் வர்றதுக்கான நேரம் இப்போ மிதுன ராசி பெண்களுக்கு இருக்கு. அதனால வீட்டுல எங்கேயாவது தண்ணி லீக் ஆகுதான்னு பாருங்க. லீக் ஆனா உடனே அந்த பைப்பை மாத்துங்க, இல்ல க்ளோஸ் பண்ணி அதுக்கான விஷயங்களை பார்த்து வச்சுக்கோங்க. பிளம்பரை கூப்பிட்டு சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிச்சன்ல ஏதோ ஒரு விஷயம், யாரோ சின்ன சின்ன உட் ஒர்க் பண்றது, சின்ன சின்ன இது பண்றது, கிச்சனை திரும்ப ரீமேக் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் நடக்கிறதுக்கான நேரம் இருக்கு. அதனால கொஞ்சம் இன்டீரியர் பண்றது, கொஞ்சம் கிச்சனை சரி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதனால மிதுன ராசிக்காரர்கள் இதன் மூலமான ஒரு விரயத்தை சந்திக்க போகிறீர்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கான மிகச்சிறந்த வைத்திய கிடைக்க போகுது, மிகச்சிறந்த மாத்திரை மருந்துகள் கிடைக்க போகுது, உங்களுக்கான பேர் புகழ் கிடைக்க போகுது, உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தவாறு உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுது, உங்க முயற்சிகள் பலித்தமாக போகுது, தலைமைத்துவத்திற்கு வரப்போகிறீர்கள். இது வரைக்கும் எனக்கு எதுவுமே வேலை இல்லைங்க, நல்லா இருந்தேன், திடீர்னு அப்படி ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சு, இப்ப ரொம்ப டல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே புதுசான ஒரு வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் உருவாகி வரப்போகுது. அதுவும் தலைமைத்துவமான வாய்ப்புகள் உருவாக்கி வரப்போகுது. உங்களுடைய ஐடியா எல்லாருக்குமே புரிய போகுது. இயல்பாவே மிதுன ராசிக்காரங்க ஒரு ஐடியா சொன்னாங்க, இல்ல ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை மத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு டேக் சம் டைம். அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இங்க இருப்பாங்க, மத்தவங்க இங்க இருப்பாங்க. அவங்களுடைய அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆமா இல்ல நீ சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. இதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு உங்க மனசுல தோணும். ஆனாலும் பேசாம இருப்பீங்க. அந்த மாதிரி தொலைநோக்கு பார்வை கொண்ட மிதுன ராசினியர்களுக்கு எல்லாமே அவர்களுடைய திட்டங்கள் அப்படின்றத அடுத்தவங்களுக்கு புரிய வச்சு அதன் மூலமான ஒரு ஆதாயம் வரக்கூடிய நேரமா இந்த ஆகஸ்ட் மாசம் இருக்கு. அதனால மிதுன ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாசம் மிகச்சிறந்த
ஒரு அமைப்புல தான் இருக்கீங்க. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கண்டிப்பா தண்ணி நிறைய குடிங்க. உடம்பு ஹீட் ஆறது, உடம்பு உஷ்ணப்படுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தலைவலி, தூக்கமின்மை இதெல்லாம் வரப்போகுது. கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பைப் லீக் ஆகிட்டே இருக்கு. அந்த பைப்பை போய் சரி பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சில கட்டுமான பொருட்கள், சில வுட் ஒர்க் பண்றது, இல்ல கிச்சனை சரி பண்றது, ஏதோ ஒரு ட்ரே அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அதை பண்ணுங்க. சில பேர் ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க. அவங்களுக்கு அந்த ஒயிட் வாஷ் பண்ணக்கூடிய காலகட்டம் கூடி வருது. வீட்டை பராமரித்தல் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள இந்த ஆகஸ்ட் மாசம் கண்டிப்பா மிதுனராசிக்காரர் யாராவது ஒரு விஷயமாவது பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சுப செலவாக முடிஞ்சிடும். அப்படி பண்ணி ஏதோ ஒரு நிம்மதி, ஏதோ ஒரு எனர்ஜி, இல்ல ஏதோ ஒரு நல்ல வைப வீட்டுக்குள்ள கூட்டு வரதுக்கான நேரம் இந்த ஆகஸ்ட் மாசம் கூடி வருது. அதனால மிதுனராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டம் 85 விழுக்காடு மிகச்சிறந்த முறையில தான் இருக்கு. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு கண்டிப்பாக முக்கியம். நரசிம்மர் காயத்ரி சொல்லுங்க, நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க, நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் பண்ணுங்க. இந்த பானகம் நீங்க நைவேத்தியம் பண்ணி நீங்க கோயிலுக்குலாம் போக முடியல, வீட்டுல பானகம் நைவேத்தியம் பண்ணி நரசிம்மரை மனசுல நினைச்சுக்கோங்க. எனக்கு அது கூட முடியல அப்படின்னா வால்பேப்பரா நரசிம்மர் போட்டோ வச்சு 1 மாசம் அமைதியா இருந்துக்கோங்க. மிதுனராசிக்காரர்கள் பேச்சில் கவனம் தேவை. இந்த நவராத்திரியில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி அன்று முடிஞ்சது அப்படின்னாக்கா கருப்பு உளுந்து, தோலுடன் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து ஊற வச்சு நீங்கள் வடை மாதிரி செஞ்சு நைவேத்தியம் பண்ணலாம். இல்லைன்னா எள் உருண்டை நைவேத்தியம் பண்ணலாம். தேன் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அம்பாள் அப்படின்னு வந்துட்டாலே, பெண் தெய்வம் அப்படின்னு வந்துட்டாலே தேன் மிகவும் முக்கியம். எல்லா தெய்வங்களுக்கும் தேன் நாம் அபிஷேகம் பண்ணோம் இல்லையா? ஆஷாட நவராத்திரியிலையும் அன்னை வாராகிக்கு தேன் கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது. கிழங்குகள் நிறைய வைப்பாங்க. சக்கரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, இந்த மாதிரி பூமிக்கில் இருந்து எடுக்கப்படக்கூடிய கிழங்கு வகைகளை அன்னை வாராகிக்கு வைக்கிறது சிறப்பு. இப்போ இந்த கிழங்கு வகைகளை நம்ம வாராகிக்கு வைக்கிறது மூலமாக என்னன்னா, என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிடிச்ச பொருளை நம்ம வாங்கி கொடுப்பீங்க. அப்படிதானே? இப்போ நாமளே யார்கிட்ட இருந்தாவது நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவோம், பிடிச்ச மாதிரி நடந்துப்போம், பிடிச்ச பொருளை வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி தான் எந்த தேவியிடமிருந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த தேவிக்கு பிடிச்ச கலர்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி, வஸ்திரம் வாங்கி கொடுக்கறதோ, அவங்களுக்கு பிடிச்ச நைவேத்தியம் கொடுக்கறதோ, அவங்களுக்கு பிடிச்ச புஷ்பங்களை வாங்கி கொடுக்கறதோ அந்த தேவியின் அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும். அப்போ வாராகி தேவிக்கு என்ன புஷ்பம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு சிகப்பு நிறம் பிடிக்கும். சாதாரணமாக அம்பாள்னாலே சிகப்பு. இவங்களுக்கு செம்பருத்தியும் செவ்வரலையும் மனோரஞ்சிதமும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் வாசனையான மலர்கள், முல்லை புஷ்பம். ஏன்னா வாராகியினுடைய விரல்கள்லாம் பஞ்சு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பஞ்சு மாதிரி இருக்கக்கூடியதும் வாராகியின் விரல்கள் தான். ஆனால் லலிதை திரிபுர சுந்தரியின் படை தலைகள், அதாவது அவங்க போருக்கு போகும் பொழுது அவங்களுக்கு 4 படை இருந்துச்சாமா. அத்தனை படைகளுக்கும் ஒரே தளபதி, சேனாபதியாக இருந்தவங்க வாராகி. அதனால தான் அவங்களுக்கு தண்டநாதா அப்படின்னு பேரு, தண்டினி அப்படின்னு பேரு.